ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி மீல் வித் சவ். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் காம்போ பார்க்கலாம். அது கடலை பிரியாணி வித் சோயா பொட்டேட்டோ கிரேவி. ஸோ இது சிம்பிள், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ, லஞ்ச் காம்போ அண்ட் ஈஸியும் கூட. செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ முன்னாடியே நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டா இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பரேஷனில் சென்னா 8 hours மினிமம் 8 hours, இல்லைனா நீங்கள் ஒரு 12 hours நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாயில் பண்ணி சென்னாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4 whistles விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுக்கலாம் சென்னா. அண்ட் அது கூட சோயா சங்க்ஸ் நான் ஹாட் வாட்டரில் ஒரு 15 minutes நல்லா ஊற வச்சுட்டு அண்ட் அதை நல்லா பிழிஞ்சி நான் பிளேட்டில் செப்பரேட்டாக கிரேவி செய்கிறதுக்கு வச்சுருந்தேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ குக்கரில் ஃபஸ்ட்டு நான் சென்னா பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம அந்த கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், இலை, பிரிஞ்சி இலை. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு கீயில் நல்லா வதக்கணும். ஸோ கீயில் நல்லா அதெல்லாம் வதக்கிட்ட பிறகு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் நான் பொடியாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியன் நல்லா பிங்கிஷான கலரில் வந்த உடனே அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய ரா ஸ்மெல், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஸோ ஒரு இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது குக் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஒரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணும்போது. அடுத்து நான் ஒரு 5 to 6 க்ரீன் சில்லிஸ் நடுவில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லிஸ் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நான் தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளியும் நல்லா குக் ஆகணும். சீக்கிரமாக தக்காளி குக் ஆகிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி குக் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஈஸ்டர்ன் சென்னா மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். சென்னா மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்ககிட்ட நார்மல் சென்னா மசாலா, இந்த மாதிரி பிராண்டட் சென்னா மசாலா இல்லைன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கியூமின் பவுடர், இதெல்லாம் நீங்கள் செப்ரேட்டாக கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதில் உங்ககிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 லெமனை கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன். அதுக்கடுத்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், மசாலாஸ் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே. அடுத்து நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்த சென்னாவை இந்த பிரியாணியில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சென்னாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து சீரக சம்பா ரைஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ 1 கப் ரைஸ்க்கு நான் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். வாட்டர் 1.5 கப் அளவு. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதில். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு
குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே, விசில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சால்ட்டு, காரம் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சால்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் அது வந்து பாயில் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே குக்கரோடைய மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் வந்து போட்டுடலாம். ஸோ ஆஃப்டர் 3 விசில்ஸ் நீங்கள் வந்து அதுவாக ப்ரெஷர் தானாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பரான சென்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோயா அண்ட் பொட்டேட்டோ கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3லேருந்து 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3லேருந்து ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெரிய தக்காளினா நீங்கள் வந்து 2 எடுத்துட்டால் போதும். ஸோ 3லேருந்து 4 தக்காளி. அதுக்கு அடுத்து 2லேருந்து 3 பச்சை மிளகா, அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சிருங்க. மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதை செப்ரேட்டாக வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் நீங்கள் வந்து ஆயில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு இலை பட்டை அண்ட் ஏலக்காய் இது மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்கள் வெங்காயத்தை ஆயிலில். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்குங்க, பொறுமையாக வதக்குங்க. வெங்காயத்துக்கு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் வந்து நல்லா வதக்கிடுங்க. காஞ்ச மிளகாய் வந்து நான் ட்ரை ரெட் சில்லி வந்து ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சும்மா ஒரு காரத்துக்கோசரம், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்துட்டு தக்காளியும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பேனில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் வெஜிடபிள் மசாலா. ஸோ இது 3 பவுடரும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கிரேவிக்கு. ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் வெஜிடபிள் மசாலா. ஸோ இந்த வெஜிடபிள் மசாலாவும் வந்து உங்களுக்கு ஈஸ்டர்ன் பிராண்டில் கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த ஈஸ்டர்ன் பிராண்டில் வெஜிடபிள் மசாலா நீங்கள் எந்த ஒரு இதுக்குன்னு இல்லை, எந்த ஒரு கிரேவி செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சைட் டிஷ் ஏதாவது நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா கூட அந்த மசாலா போட்டு கூட நீங்கள் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரத்துக்கு நான் பாயில் பண்ண விட போகிறேன். ஸோ ஆஃப்டர் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நல்லா பாயில் ஆகி அது வந்து பேஸ்ட் வந்து நல்லா வந்து திக்காகிடும். இப்போ தண்ணியாக இருக்குது, வாட்ரியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். அண்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி அந்த கிரேவியில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் வேகிறதுக்கோசரம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள்.
ஸோ ஆஃப்டர் 10 to 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி கிரேவி வந்து நல்லா வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும், திக்காக இருக்கும் கிரேவி. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு பொட்டேட்டோவும் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ பொட்டேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு கிரேவியில் சேர்ந்து. இப்போ அடுத்து வந்து அந்த சோயா சங்க்ஸ் வந்து நான் செப்பரேட்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன் 15 நிமிஷம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து பிழிஞ்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பிழிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு அதை செப்பரேட்டாக வந்து வச்சுருங்க. அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கிரேவியில் ஆட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அந்த கிரேவிலேயே குக் ஆகட்டும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த மசாலாஸ் எல்லாம் அந்த சோயா சங்க்ஸ்குள்ளே வந்துட்டு இறங்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இந்த கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசை அண்டு இட்லிக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இட்லிக்கெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஆப்பம் அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த சோயா அண்ட் பொட்டேட்டோ கிரேவி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அண்டு ஃபைனலாக வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஷரும் வந்து சன்னா பிரியாணிக்கு அடங்கிடுச்சு, தானாக அதுவே அடங்கிடுச்சு. ஸோ குக்கரையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சீரக சம்பா சன்னா பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சன்னா பிரியாணியும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த சன்னா பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு குழந்தைங்களுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரியாணி. ஸோ எப்போவுமே வந்து வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சன்னா, ஒயிட் சன்னா வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் போடும். ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெறுமனே சுண்டல் சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி பிரியாணி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஃப்ளேவரில் கிட்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சீரக சம்பா சன்னா பிரியாணி அண்டு சோயா பொட்டேட்டோ கிரேவி இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ. பட் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு கிட்ஸ்க்கும் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னைக்காவது ஒரு வீக்கெண்டில் நார்மல் வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சன்னா பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோயா அண்ட் பொட்டேட்டோ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இது நீங்கள் பிரியாணிக்கு மட்டும் இல்லை, ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சப்பாத்திக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக சாப்பிடுங்க. பாய். நான் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.